பண்பாளரான ஒரு பணக்காரருக்கு 19 குதிரைகள் இருந்தன. அவர் இறக்கும் தருவாயில் இப்படி ஒரு உயிரை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். நான் இறந்த பிறகு என்னுடைய 19 குதிரைகளில் பாதியை என் ஒரே மகனுக்கும், 4இல் 1 என் கிராம ஆலயத்திற்கும், 5இல் 1 என் பணியாளருக்கும் கொடுக்க வேண்டும். ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் தலையை போட்டு குழப்பிக் கொண்டார்கள். 19இல் பாதி என்றால் 9.5 குதிரை, ஒரு குதிரையை எப்படி பாதியாக வெட்டுவது என்று குழம்பி போனார்கள். எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பக்கத்து கிராமத்திலே ஒரு புத்திசாலி மனுஷர் இருந்தார். அவரிடம் போய் முறையிட்டார்கள். அவர் அடுத்த நாள் தன்னுடைய குதிரையோடு அங்கே வந்தார். தன்னுடைய குதிரையோடு 19 குதிரைகளையும் நிறுத்தினார். மொத்தம் 20 குதிரைகளாகி விட்டன. பாதியான பங்கை, அதாவது 10ஐ மகனிடம் ஒப்படைத்தார். 4இல் 1 5 குதிரைகளை ஆலய குருவிடம் கொடுத்தார். 5இல் 1 பங்கான 4 குதிரைகளை பணியாளரிடம் கொடுத்தார். கடைசியாக மிஞ்சிய தன்னுடைய குதிரையை தானே ஓட்டிக்கொண்டு சென்றார். புத்திசாலியான அவர் போகும்போது இப்படி சொன்னார்: பல பணக்காரர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள், ஆனால் யாருக்குமே தன்னுடைய குதிரையை கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் யாருக்குமே தியாக மனப்பான்மை இல்லை, கொடுப்பதற்கு யாருமே தயாராக இல்லை என்றும் சொன்னார். நாம் புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கொடுக்கும் மனப்பாங்கும் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை நாம் முழு மனதையும் செலுத்தி கவனமாக வாசித்தால் நாம் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். வேத வசனம் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்தி உள்ளவர்களாக மட்டும் இருந்தால் போதாது, தியாக உணர்வோடு மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். என்ன, இருப்போமா?